உங்களுக்காக ஒரு வசனம். செக்கரியா 3:7 நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்ட நிகழ்வு யோசுவா உயிருடன் இருந்த காலத்தில், யோசுவா தலைமை குருவாக இருந்த காலத்தில் செக்கரியாவுக்கு கடவுள் கொடுத்த தரிசனம். யோசுவாவுக்கு ஆண்டவரின் தூதர் உறுதிமொழி கூறுகிறார். எவ்வாறு என்றால், யோசுவா ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது சாத்தானை ஆண்டவரின் தூதர் கடிந்து கொண்டார். யோசுவா அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். பின் ஆண்டவரின் தூதர் அவரது அழுக்கு உடைகளை களைந்துவிட்டு அவருக்கு தூய்மையான தலைப்பாகை மற்றும் பட்டாடைகளை உடுத்தினார். அவ்வாறு அழுக்கு உடைகளை களைந்து அவர் கூறியது, உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன். அவ்வாறு அவர் யோசுவாவை தூய்மைப்படுத்திய பின்பு இந்த உறுதிமொழியை கூறினார். இந்த உறுதிமொழியை ஆண்டவர் நமக்கும் கூறுவார். அவர் வழிகளில் நாம் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது நமக்கும் ஆண்டவர் இத்தகைய உறுதிமொழியை கூறுவார். நீ என் வழிகளில் நடந்து என்பது கடவுளின் வழியில் நடப்பது, அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதை குறிக்கிறது. நம் தீச்செயல்களை களைந்துவிட்டு அழுக்கு ஆடையை களைந்துவிட்டு வெண்மையான பரிசுத்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். படைகளின் ஆண்டவர் மக்களை பார்த்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார். உங்கள் மூதாதையரை போல் இருக்காதீர்கள், பாவம் செய்யாதீர்கள், உங்கள் தீய நெறிகளையும் தீ செயல்களையும் விட்டுவிட்டு மனம் திரும்புங்கள் என்று இறைவாக்கினர்கள் கூறியும் அவர்கள் மனம் மாறவில்லை, பொருட்படுத்தவும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே அவர் வழிகளில் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் நீ என் இல்லத்தை ஆள்வாய் என்கிறார் ஆண்டவர். கடவுள் தம் ஆலய பணியையும் மக்களையும் கவனிக்கும் பொறுப்பை ஒப்படைப்பேன் என்கிறார். நீ என் நம்பிக்கைக்கு உடையவனாக இருந்தால் ஊழிய பொறுப்பை அளிப்பேன் என்கிறார். அவரது திருமுற்றங்களுக்கு பொறுப்பாளி ஆவாய் என்கிறார். ஆண்டவரது காரியங்களில் நம்பிக்கையுடன் பாதுகாத்து நடத்தும் அதிகாரத்தையும் பொறுப்பையும் அளிக்கிறார். தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை தருவேன் என்ற வாக்குறுதியை அளிக்கிறார். கடவுளிடம் நெருக்கமாக உள்ள உறவையும் கடவுளின் சந்நிதியில் சுதந்திரமாக நிற்கவும் உறுதி கூறுகிறார். கடவுளோடு நெருக்கமான உறவுக்கு உறுதி செய்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடவுளின் வழியில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அவரது வழியில் நடப்பவர்களை அவர் உயர்த்துகிறார். ஆவிக்குரிய வாழ்வில் ஒருபடி முன்னேற்றம் எனும் ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கும் ஊழிய பொறுப்பிற்கும் இறைவனோடு நெருக்கமான உறவிற்கும் வழிவகுக்கிறது. எனவே முதலில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் அடுத்து உண்மையான ஊழியம் கிடைக்கும், பின்னர் பொறுப்பு கிடைக்கும். மக்களை கடவுளிடம் மனம் திருப்பும் பொறுப்பு, இறுதியில் அவருடைய சந்நிதியில் நெருக்கமான உறவு கிடைக்கும். ஆண்டவரே, நான் உமது வழியில் நடக்கவும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் எனக்கு அருள் தாரும். நீர் என்னிடம் ஒப்படைக்கும் பொறுப்புகளில் உண்மையாய் இருக்கவும் உமது சந்நிதியில் எப்போதும் நிலைத்திருக்கவும் என்னை வழி நடத்தும். ஆமேன்.